வெளிநாட்டிலேருந்தெல்லாம் வந்துட்டான், இன்டர்நேஷ்னல்லேருந்து ஃப்ளைட்டை பிடிச்சி வந்தான் சார் அத்திவரதரை பார்க்குறதுக்கு. நானும் போயிருந்தேன். ஒரு நாள் போனால் நான் போய் கியூவில் மாட்டிக்கினேன். அப்போ ஒரு ஆள் என்ன கூப்பிட்டான், சார் குறுக்கு வழியில் போகலாமாண்ணே. ஏன்டா நீ ஏன் இங்கே சாமியை பார்க்குறதுக்கு கூப்பிடா குறுக்கு வழி? வேணாம்பா நீ போ, என்ன ரேஷன் கிடையாது குறுக்கு வழி போகிறதுக்கு, வேண்டாம் நீ போ நான் போய்க்கிறேன்னு. உன்னை திருத்த முடியாதுன்ட்டு போயிட்டான். அவன் என் மேலே என்ன கணிப்பு வச்சுருக்கான் பாருங்கள். நானும் பார்த்தேன், கியூ முன்னாடியும் போக முடியல பின்னாடியும் போக முடியல, டிராஃபிக்கில் ஆகப்பட்ட கார் மாதிரி ரிவர்ஸ் எடுக்க முடியாது, முன்னாடியும் போக முடியாது, நிற்கிறேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ நேரம் தான் நிற்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது எனக்கு முன்னாடி ஒரு 90 வயசு பாட்டி இருக்குங்க சார். எவ்வளோ? 90 வயசு பாட்டி. அது என் முன்னாடி நிற்குது. கோவிந்தா ராமா அப்படின்னு சொல்லிட்டு, முரளிதரா கிருஷ்ணா அப்படின்னு இறைவனுடைய திருநாமங்களை எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்குது. அப்படியே மூவ் ஆகுது. அந்த வார்த்தையை கேட்டு கேட்டு நானும் தெம்பாக போயிட்டுருக்கிறேன். அது பின்னாடியே 90 நடக்கும்போது நமக்கு என்னடான்னு சொல்லிட்டு கொஞ்சம் தெம்பாக ஆக்கிட்டு போகிறேன். கிட்ட போய் அத்திவரதர்கிட்ட அது பிரார்த்தனை பண்ணிச்சு தெரியுமா அந்த பாட்டி, அத்திவரதா அடுத்த முறையும் நான் உன்னை சேவிக்கணும்னு சொல்லி. இப்பயே கரண்ட் அதுக்கு 90, அவர் 40 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரப்போகிறாரு. 90, 40, 130 வருஷம் இந்த மண்ணில் வாழ்வோன்னு நம்புது பார்த்தீங்களா? இந்த நம்பிக்கை தான் சார் வாழ்க்கை.